மூட்டை பணத்தையும் தூக்கி தெருவில் போட்ட மகான் வள்ளல் பெருமானார். இன்னைக்கும் சில கோடீஸ்வரங்களுக்கு பிரச்சனை என்ன பண்றாங்க, பணத்தை மூட்டையா கட்டி ஆத்துல போடுறேன், குளத்துல போடுறேன், மண்ணை தோண்டி புதைக்கிறேன், நெருப்பை வச்சு கொளுத்துறேன், பிண வரைக்கல பணம் வைக்கிறேன். இன்னும் டெல்லியில நீதிபதி வீட்டுல 45 கோடி இருந்து பாதி எரிஞ்சு போச்சு. ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்க மனசு வரலையே, நான் எங்க போய் சொல்ல. ஆனாலும் கலைஞர்களை பாராட்டணும், பணத்தை சன்மானமா கொடுத்துங்கிற மனசு இருக்கு பாருங்க. ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் அறிஞர் அண்ணா. அதுபோல இங்கே இந்த ஏழைகளாகி எல்லாரையும் வாழ வைக்கணுங்கிற மனசு இருக்கு பாருங்க. அதுதான் வள்ளல் பிறந்தகை. அவ்வளவு பெரிய மகான் வள்ளலாறு. பயிர் வாடினா கூட உயிர் வாடியதாக கருதியவர். அவர் மேலே வழக்கு. என்ன சொல்றீங்க? கடலூர் நீதிமன்றம். கடலூர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தவர் ஆறுமுக நாவலர், வழக்க விசாரிக்கிறவர் வெள்ளக்கார நீதிபதி, வழக்குக்கு வாதாடினவர் முத்துச்சாமி ஐயர். இப்ப நீதிமன்றத்துக்கு வள்ளலாறு வரணும். என்னையா வழக்கு தப்பு பண்ணாரு அவரு? என்ன தப்பு பண்ணாரு? நான் கேட்கிறேன், இயற்கை வளங்கள் எதுவும் கொள்ளை அடிச்சிருப்பாரா? ஆத்து மண்ணள்ளி வித்தாரா? இல்ல மலையை உடைச்சு மண்ணா வித்தாரா? இல்ல சாராய போத்தல கண்டகாடுவா வித்தாரா? ஒண்ணு இல்ல இல்ல. அந்த தப்பெல்லாம் செஞ்சே பூரா மரியாதையை தர்றேன் நாட்டுல. ஆனா வள்ளலாறு மேலே வழக்கு. நீதிமன்ற உத்தரவு நீதிமன்றத்துக்கு வரணும்னு வள்ளலார் நீதிமன்றத்துக்குள்ள நுழைகிறாரு. வள்ளலார் நீதிமன்றத்துக்குள்ள நுழைகிற போது கூடியிருந்த உட்கார்ந்து இருந்த எல்லாரும் எந்திரிச்சு கைகூப்பி வணங்குறாங்க. நீதிபதி கும்பிடுறாரு, ஆறுமுக நாவலர் கும்பிடுறாரு, அந்த வழக்கறிஞரும் கும்பிடுறாரு. நீதிபதி கேட்கிறாரு வழக்கறிஞரையும் பார்த்து, நீதிபதி அந்த ஆறுமுக நாவலரை பார்த்து, நீதானே அவருக்கு வழக்கு தொடுத்த, நீதானே அவருக்கு எதிரி, நீ ஏயா கும்பிட்டான்னு. அவர் சொன்னாரு, என்னன்னு தெரியலங்க, அவரை பார்த்தா கும்பிடணும்னு தோணுச்சு, என்னை அறியாம கும்பிட்டேன், மன்னிச்சிருங்கன்னாரு. வழக்கு அன்னைக்கே தள்ளுபடியானது. இந்த கதையின் மூலமா நம்ம கத்துக்கிற விஷயம் என்ன? எதிரிக்கு கூட வள்ளலாரை பார்த்தா கும்பிடணும்னு தோணுச்சு. அதுதான் வாழ்க்கை. இன்னைக்கு வாழணும், அப்படி வாழணும். எதிரியா இருந்தாலும் நம்மளை பார்த்து கையெடுத்து கும்பிடுற அளவுக்கு வாழணும். இருந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். எதிரிக்கு கூட வள்ளலாரை பார்த்தா கும்பிட தோணுச்சா? இன்னைக்கு நம்ம கும்பிடுறோம். யாரு? எல்லாரையும் கும்பிடுறோம். ஏன் கும்பிடுறோம்? கும்பிட தோணுது. காரணம், சில பேரை பார்த்தா கும்பிட தோணுது, சில பேரை பார்த்தா கும்பிடு தொலைக்கணும்னு தோணுது. படுத்துறாங்களே, பதவியில இருந்துகிட்டே படுத்துறான்ல ஒருத்தன், படுத்துறானா இல்லையா? ஆகையினால எல்லாத்துக்கும் யதார்த்தம் தான் இந்த வாழ்க்கையில சிறக்கும். அந்த யதார்த்தத்தோடு இந்த வாழ்க்கையினுடைய சிறந்த தத்துவத்தை பார்க்கின்ற பொழுது